ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி நாங்கள் பருப்பு இது பார்க்கலாங்க. சாம்பார். இது துவரம் பருப்பு நல்லா கழுவி 2-3 வாட்டி கழுவி குக்கரில் போட்டு வச்சுக்கிறேன். இதில் சாம்பாருக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு காய்கறி வெட்டி போட்டு வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், இந்த மாதிரி கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது பிரித்தைக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இது வேக வச்சுக்கலாம் தனியாக. அதுக்கப்புறம் இந்த குக்கரில் ஒரு எலுமிச்சளவு புளி நான் ஊற போட்டு வச்சுக்கிட்டேன். இது லாஸ்ட்டில் தான் போடுவேன். இப்போ இதில் மசாலா போடலாம். பாருங்கள், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு. இதில் ஒரு வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகாய் 3, கொஞ்சம் பூண்டு இது போட்டுக்கலாம். அப்புறம் இது மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இது 3 விசில் வரட்டும். மூடி போட்டு எல்லாம் போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்தால் இது பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூட காய்கறி கூட வேகட்டும், அதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது 3 விசில் வந்துச்சு. நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் இந்த காய்கறி நல்லா வெந்துச்சு. பாருங்கள், இது அப்படியே இதில் போட்டுக்கலாம். அப்புறம் இது புளி தண்ணி நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். நாங்கள் இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை போட்டுக்கலாம். நல்லா சிவந்து வரட்டும். கடுகு, காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா சிவந்து வந்தோடனே நாங்கள் பருப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இது போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த முட்டைகோசம் கீமா போட்டு தொக்கு பார்க்கலாங்க. நான் போட அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த முட்டைகோஸ் நல்லா நறுக்கி கழுவி வச்சுக்கிங்க. இது ஒரு 150 கிராம் கீமா, மட்டன் கீமா. இது கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாருங்கள், தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாச்சு, கடையில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்தோம், நல்லா வதக்கிக்கலாம். கீமா போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. இது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இந்த முட்டைக்கோஸ் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது வதங்கி வந்துச்சு. இதில் நாங்கள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் இந்த கீமா போட்டுக்கலாம். நல்லா இதுவும் பச்சை வாசனைலாம் போய், கவுச்சி வாசனைலாம் போய் நல்லா வெந்து வரட்டும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இதுலேயே கொஞ்சமாக உப்பு போடலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் இப்போ நாங்கள் இந்த தக்காளியும் கொத்தமல்லியும் போடலாம். இது வதக்கிறதுக்கு மசாலா போடலாம். நாங்கள் பாருங்கள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தான் போட்டேன் நான் முன்னாடி உப்பு. இப்போ கொஞ்சம் போடுறேன். நல்லா இது கொஞ்சம் வரட்டும். தக்காளி நல்லா அது கீமாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் இதுலேயே நல்லா வதங்கி வரட்டும். காமிக்கிறேன் நான். பாருங்க, நல்லா கொஞ்சி நல்லா மசஞ்சி வந்துச்சு. இப்போ இதில் இந்த முட்டைகோஸ் கழுவி வச்சுருக்கல, அது போட்டுக்கலாம்.
நல்லா போட்டு நல்லா பெருட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. தண்ணியெல்லாம் போட தேவையில்லை, இதுலேயே தண்ணி இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். நாங்கள் இப்போயே இது பண்ணி 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நான் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 5 நிமிஷம் அப்படியே நான் வந்து ஸ்லோவில் வச்சுட்டேன். நல்லா வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் அப்படியே நல்லா அதுலேயே வெந்து சூப்பராக வந்துச்சு. அவ்வளோதான், இது ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா காய்கறியும் போட்ட சாம்பார், முட்டைகோஸ் கீமா போட்டது, தொக்கு, அப்புறம் பாவக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது வந்து லாங் வீடியோவில் போட்டுருக்குறேங்க. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாய்.